Good morning to all. Today we are going to see the continuation of isoquant curve in third chapter. Now we are going to see the properties of isoquant curve. So it's already I said that it is like an indifferent curve. So indifferent curve la properties of indifferent curve பார்த்தோமோ அதே மாதிரி தான் isoquant curve ஓட properties பார்க்க போறோம். It almost same. So ரெண்டும் properties எப்படி இருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். So அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? First property, the isoquant curve has negative slope. Isoquant curve has negative slope. So it slope downwards from left to right, indicating that the factors are substitutable. If more of one factor is used, less of other factor is needed for producing the same level of output. Okay va? So நம்ம அதில் என்ன பார்த்தோம், indifferent curve நெகட்டிவ் ஸ்லோப் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி ஐசோகண்ட் கர்வில் எப்படி இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் ஸ்லோப் எப்படி சொல்லணும்னா இட்ஸ் ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ், மேலேருந்து எப்படி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? இட்ஸ் ஆல்சோ இட்ஸ் சப்ஸ்டியூட்டபிள்னா ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்னொரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன பண்ண முடியும், நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இது என்ன சொல்கிறாங்க, சப்ஸ்டியூட்டபிள்னு சொல்கிறாங்க. If more of one factor is used, less of other factors needed for producing the same level of output. இப்போ ஒரு ஃபேக்டர் ஆஃப் வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபேக்டர் அதிகமாக யூஸ் பண்ணால் அதே ஃபேக்டர் லெஸ் ஆஃப் த அதர் ஃபேக்டர் இஸ் நீடட் ஃபார் ப்ரொடியூசிங் த சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஸோ இப்போ வந்து நான் லேபர் வந்து ஒருத்தரை ஆட் பண்ணேன், ஓகேவா? இல்லை கேபிட்டல் வந்து ஒன் மோர் யூனிட் நான் ஆட் பண்ணேன்னா லேபரை ஒருத்தரை நான் குறைக்கணும். அப்படி குறைச்சா தான் என்ன ஆகும், சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் நம்ம பார்த்தோம்ல. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். யூனிட் ஆஃப் லேபர் ஐசோகண்ட் கர்வில் பார்த்தோம்ல, யூனிட் ஆஃப் லேபர், யூனிட் ஆஃப் கேபிட்டல், அவுட்புட் ஆஃப் க்ளோத் எப்படி இருக்கும் 400 மீட்டர். இப்போ சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் அது கொடுக்கணுன்னா ஒன்று அதிகமாகும் போது இன்னொன்று என்ன பண்ண பேலன்ஸ் பண்ணுறதுக்காக குறைக்கணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இல்லை அட்லீஸ்ட் அது எப்படி இருக்கணும், ஈக்குவலாவது இருக்கணும். ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா அது இருக்கும் ஒன்று மோர் ஆர் லெஸ்ஸாக இருக்கும். எஸ், ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஈக்குவல் லெவல் ஆஃப் அவுட்புட்டை வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டயக்ராம் காம்பினேஷன் A refers to more of capital K5 and less of labor L2. As the producer moves to B, C and D, more labor and less capital are used. ஸோ இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்கன்னா K5 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது K5 கிடையாது, K4. ஸோ K4 தான் கேபிட்டல் வந்து அங்கே நிறைய மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதிகமாக K4 வந்து இது ஆகுது. ஓகேவா? கேபிட்டல் வந்து அதிகமாகும் போது லேபர் L2 அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ L1 அவங்க மென்ஷன் பண்ணல. ஆக்சுவலாக அது என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப நெகட்டிவாக போகிறதால +1 அப்போ என்ன பண்ணுறாங்க, L2 எடுத்துக்கிறாங்க. ஸோ L2 வந்து குறைச்சிட்றாங்க. L1 வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த லேபரை வந்து ஒருத்தரை குறைச்சிட்றாங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் லேபர், ஒய் ஆக்சிஸில் கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் ஒரு யூனிட் ஜாஸ்தி ஆகும் போது லேபரில் ஒரு யூனிட் என்ன பண்ணிடுறாங்க, கம்மி பண்ணிடுறாங்க. அப்படி கம்மி பண்ணால் தான் என்ன ஆகுமா, சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் கிடைக்கும். இட் ஆல்வேஸ் ஸ்லோப் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். இட் இஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு சொல்கிறாங்க, நெகட்டிவ் ஸ்லோப். மேலேருந்து கீழே லெஃப்ட் டு ரைட் வந்தாலே அது என்னது, நெகட்டிவ் ஸ்லோப். ஓகேவா? ஸோ ஐக்யூன்றது என்னென்னா இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறது வந்து ஐசோக்வாண்ட் கர்வ். ஓகேவா? ஸோ ஒரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் இல்லை ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒரு யூனிட் ஆஃப் அந்த ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கும், குறையணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. தென் செகண்ட் ப்ராப்பர்ட்டி, convex to the origin. கான்வெக்ஸ்னால் குழியாடி சொன்னோம், குழி மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. கான்வெக்ஸ்னால் என்ன, குழியாடி. நம்ம அதிலே படித்தோம் நம்ம இன்டிஃபரண்ட் கர்வ்லேயும். ஸோ அதிலே கான்வெக்ஸ் சொன்னாங்க, இதுலேயும் கான்வெக்ஸ் தான் சொல்கிறாங்க. திஸ் எக்ஸ்பிளைன்ஸ் த கான்செப்ட் ஆஃப் டிமினிஷிங் மார்ஜின் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். ஸோ இது என்ன, கான்வெக்ஸ் டு த ஆரிஜின் எப்படி இருக்குமா, கான்வெக்ஸில் தான் இருக்குமா, அதாவது குழி மாதிரி அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னது, MRTS நம்ம அதில் படித்தோம்ல இன்டிஃபரண்ட் கர்வில், அதே தான் சேம். The capital substituted by 1 unit of labor goes on decreasing when moved from top to bottom. If so, it is called diminishing
MRTS. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, 1 யூனிட் ஆஃப் லேபர் என்ன பண்ணுறாங்க, கோஸ் ஆன் டிக்ரீஸிங். நம்ம கேபிட்டல் வந்து கேபிட்டல் எதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், லேபரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி தான் நம்ம இல்லை லேபரை வந்து கேபிட்டல் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கேபிட்டல் வந்து லேபரை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஆனால் லேபர் எப்படி இருக்குது, டிக்ரீஸிங் ஆகிட்டே இருக்குது. இல்லை ஒவ்வொரு யூனிட் ஆஃப் கேபிட்டல் ஜாஸ்தியாகும் போதும் ஒவ்வொரு யூனிட் ஆஃப் லேபர் என்ன ஆகுது, குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுது, இட் மூவ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், மேலேருந்து என்ன ஆகுது கீழே பாட்டமுக்கு கீழே வருது. ஸோ அப்படி வரும்போது என்ன சொல்கிறாங்க, டிமினிஷிங் MRTSன்னு சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறாங்க டிமினிஷிங் MRTSனால் மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். ஸோ அது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குமா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குமா, இன்க்ரீஸிங்காக இருந்தால் கான்கேவாக இருக்குமா. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் ஆஃப் ஐசோகான்கேவ். ஸோ இது எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ஐசோகான்கேவ் பொறுத்து தான். So this means that the factors of production are substitutable to each other. The capital substituted per unit of labor goes on decreasing with the isocon curve is convex to the origin. So அப்படின்னா என்ன, factors of production வந்து substitutable. Capital can substitute with the labor. ஓகேவா. ஸோ அப்படி டிக்ரீஸ் ஆகிட்டே போகும்போது ஐசோகான் கர்வ் எப்படி இருக்குமோ கான்வெக்ஸாக இருக்கும். ஐசோகான் கர்வ் எப்படி இருக்கும், கான்வெக்ஸாக இருக்கும். அந்த இதுதான் போட்டிருக்கோம், மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன். ஸோ இது வந்து கேபிட்டல், இது வந்து லேபர். ஓகேவா. ஸோ இது வந்து எப்படி இருக்குது, லெஃப்ட் டு ரைட்டு. ஓகேவா. ஸோ லெஃப்ட் டு ரைட்டாக இருக்கிறதால இது என்ன, டிமினிஷிங் MRTS, நெகட்டிவ் ஸ்லோப்பு. இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் என்ன, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா. இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இது வந்து எப்படி இருக்குது, கான்வெக்ஸ்னால் குழின்னு சொன்னாலும் அது மாதிரி குழி மாதிரி, குழிக்கார ரெண்டு எப்படி சொல்லலாம், இந்த குழி மாதிரி இருக்கும். இப்படி வந்து அது என்னது, இது அது வந்து இன்க்ரீஸிங் MRTS, கான்கேவ். இது என்னன்னு சொல்லுவாங்க, கான்கேவ். இது கான்வெக்ஸாக குழி, கான்கேவ்னா அந்த மேடு மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கான்கேவ், இது வந்து கான்வெக்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது லேபரும் கேபிட்டலும் எப்படி இருக்காங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்க. இங்கே கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, லேபர் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே என்ன ஆகும், கேபிட்டல் டிக்ரீஸ் ஆகும், லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன, அது இன்க்ரீஸிங் MRTSன்னு வரும். ஓகேவா. ஸோ அதனால் அது கான்கேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. திஸ் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகான் கர்வ். ஸோ உன்னோட ஒரு ஐசோகான் கர்வ் என்ன ஆகுது, நான் இன்ஸ்ட்ரக்ட் ஆகாது, ஒன்று வெட்டி கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஐசோகான் கர்வ் இந்த மாதிரி என்ன ஆகுது, ஒன்று வெட்டி கொள்ளாது. ஃபார் இன்ஸ்டன்ட், பாயிண்ட் A lie on the isoquant IQ1 and IQ2, but the point C shows a higher output and the point B shows a lower level of output IQ. If C equal to A and B equal to A, then C equal to B, but C is greater than B, which is illogical. என்ன சொல்கிறாங்கம்மா, illogical சொல்கிறாங்க. ஸோ இல்லாஜிக்கல்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறாங்கம்மா, இப்போ நம்ம டயக்ராம் எடுத்துக்கலாமா. இப்போ டயக்ராமில் பாருங்கள், ஏ வந்து எங்கே இருக்குது, ஏ வந்து லை ரெண்டுத்தையும் கட் பண்ணுற மாதிரி, கட் பண்ணுற இடத்துல இந்த ஏ இருக்குது. எஸ். ஸோ இதுதான் ஏ, இது ஏ. IQ1ம் IQ2வும் கட் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் ஏ. ஆனால் பாயிண்ட் சி என்ன காட்டுதுன்னா, பியை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா. ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட். பி வந்து என்னது, லோவர் லெவல் ஆஃப் அவுட்புட். எஸ். அப்போ சி ஈக்குவல் டு ஏ, பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு ஏ. ஓகே. சி ஈக்குவல் டு ஏ அண்ட் பி ஈக்குவல் டு ஏ. ஓகேவா. அப்படின்னா தென் சி ஈக்குவல் டு என்ன வருமா, பின்னு சொல்கிறாங்க. தென் சி ஈக்குவல் டு பி. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்குது. இப்போ சி ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, சி இஸ் கிரேட்டர் தென் ஏ, கிரேட்டர் தென் பி. இப்போ இங்கே வந்து 100 யூனிட்ஸ், இது வந்து 300 யூனிட்ஸ். அப்போது சி வந்து எப்படி இருக்குது, பியை விட ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து இல்லாஜிக்கல்னா என்ன, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள், அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது கண்டென்ட்னா போகக்கூடாது, அப்படி நடந்தால் அது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இது இல்லாஜிக்கல்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஓகேப்பா. எப்போயுமே ஐசோகான் கர்வ் ஒன்று என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆனாலும் என்ன ஆகாது. ஸோ IQ2 வந்து ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட்டும் IQ1ம் என்ன ஆகுது, 100 யூனிட்ஸ் கொடுக்குது. ஸோ அப்படி இருக்கவே இருக்காது. எப்பவுமே இப்போ சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கொடுக்கும். எது ஐசோகான் கர்வ் பொறுத்தவரைக்கும் சேம் லெவல் ஆஃப் அவுட்புட். ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது, அப்படி இல்லை. ஓகேவா. ஸோ அப்படி இருந்தால் அது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாது. IQ1 IQ2 IQ3 எப்படி இருக்கும், எல்லாமே சேம் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் கொடுக்கணும். எஸ். அப்படி இல்லாதால அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. தென்
ஸோ an upper isocont curve represents higher level of output. Fourth property என்ன சொல்கிறாங்கன்னா an upper isocont curve represents higher level of output. Higher IQ2 shows a higher output and lower IQ1 shows lower output. For upper isocont curve implies the use of more factors than the lower isocont curve. The arrow in the diagram shows an increase in the output with the right and upward shift of an isocont curve. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருப்பா, இங்கே டயக்ராம் காட்டுறாங்களா? இந்த டயக்ராமில் என்ன சொல்கிறாங்க, மேலே இருக்க IQ3 ஓகேவா, அங்கே வந்து எப்படி இருக்குது, IQ2 வந்து பின்னாடி இருக்குது. எஸ், ஸோ பின்னாடி இருந்தாலும் IQ நம்ம இந்த டயக்ராமில் பார்க்கும்போது எப்படி இருந்தது, ஸோ இங்கே IQ1 வந்து கீழே இருக்குது. எஸ், IQ1 இங்கே இருக்குது, இது வந்து அது கீழே வந்துடுச்சு. இங்கே IQ2 வந்து மேலே போயிடுச்சு. எஸ், ஆனால் ஒன்று வெட்டிக்காது. அப்போ IQ1ன்றது இப்படி வரணும், IQ2ன்றது இப்படி வரணும். அப்போ தான் இங்கே ஃபஸ்ட்டு IQ1 அப்புறம் IQ2 போகும். IQ2 மேலே போயிருக்கு, IQ1 மேலே போயிருக்கு, IQ2 வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இன்டர்செக்ட் ஆகி ஆனால் வந்து என்ன இப்படி இருக்குது, கீழே வந்திருக்கு. இந்த IQ1ன்றது லோவர் லெவல் ஆஃப் அவுட்புட் கொடுத்துருக்கு, IQ2ன்றது ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட். இங்கே வேறு இன்டர்செக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே தான் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து IQ1 வந்து நார்மலாக லோவர் யூனிட் காட்டியிருக்கு. IQ3 அதாவது அது முன்னேற்றம், லேபர் கேபிட்டல் அதிகமாகும் போது என்ன ஆகும், லேபர் குறைஞ்சிக்கிட்டே வரும்ல. ஸோ அப்படி குறையும் போது என்ன ஆகுது, இங்கே வந்து 100 யூனிட்டும் அங்கே வந்து அங்கே லேபர் வந்து இப்படி இருக்கும் 300 யூனிட்டுமா இருக்குது. ஸோ இது வந்து ஏற்றக்கொள்ளக்கூடியது. ஸோ அப்போது அப்பர் ஐசோகான் கர்வ் எப்போவுமே எப்படி கொடுக்குமா, ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் காட்டுவோம். ஸோ அப்பர் லெவல் ஆஃப் அவுட்புட் எப்படி வந்துமா, ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட் தான் காட்டும். ஸோ அப்பர் லெவல்னால் இதுதான் மேலே. அங்கே IQ1 மேலே இருந்துச்சு, ஆனால் லோவர் லெவல் காட்டுச்சு. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்த பின்னாடி டயக்ராமில் இங்கே IQ3 மேலே இருக்குது. அது எப்படி காட்டுது, அது வந்து கரெக்டாக அப்பர் லெவல் ஆஃப் அவுட்புட் காட்டுது. எஸ், ஓகேவா. நம்ம இங்கே பார்த்தோம், இங்கே எப்படி இங்கே வந்து IQ1 இருந்துச்சு, இங்கே வந்து IQ2 இருந்துச்சு. எஸ், ஆனால் இது வந்து கீழே வந்து வருது, இது மேலே போகுது. ஸோ அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்பர் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து மேலே இருக்குது 300 யூனிட் கொடுக்குது, லோவர் லெவல் ஆஃப் அவுட்புட் வந்து என்ன கொடுக்குது 100 யூனிட் கொடுக்குது. ஸோ இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது, இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேக்டர் ஜாஸ்தியாகும் போது இன்னொரு ஃபேக்டர்னு ஆகுது, குறையுது. அதுதான் இங்கே கேட்குறாங்க. அப்வர்ட், அதுதான் என்ன ஆகுது, அப்வர்ட் ஷிஃப்ட் வந்து இது காட்டுது. மேலே அப்வர்ட் ஷிஃப்ட் கர்வ் வந்து இதை காட்டுது. ஓகேவா. தென் isocont curve does not touch either x-axis or y-axis. ஸோ இந்த கர்வ் வந்து x-axis தொடாது, y-axis தொடாது அப்படின்னு சொல்கிறாங்க. does not touch either x-axis or y-axis. So no isocont curve touches the x-axis or y-axis because IQ1 only capital is used and IQ2 only labor is used. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, isocont curve does not touch either x-axis or y-axis. does touch, does not touch, தொடாது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு ஆக்சஸை தொடாதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாரு, இது கேபிட்டலில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறதால இங்கே வந்து என்ன ஆகுது, இங்கே மட்டும் என்ன ஆகுது, இந்த கர்வ் டச் ஆகுது, ஒய்-ஆக்சிஸில் டச் ஆகுது. இங்கே லேபரை சொல்கிறதால இங்கே லேபரில் வந்து எக்ஸ்-ஆக்சிஸில் டச் ஆகுது. ஆனால் ரெண்டுமே ஒன்றுன்னு ஆகும், ரெண்டுமே டச் ஆகலை. ஸோ இங்கே லேபர்ன்றதால இது எக்ஸ்-ஆக்சிஸ் டச் பண்ணுது, கேபிட்டல்ன்றதால அது ஒய்-ஆக்சிஸ் டச் பண்ணுது. ஆனால் லேபர் போய் கேபிட்டலை டச் பண்ணல, கேபிட்டல் வந்து லேபரை டச் பண்ணல. ஓகேவா. ஸோ அதுக்குரியதை மட்டும் அது டச் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இது எக்ஸ்-ஆக்சிஸ் ஆர் ஒய்-ஆக்சிஸ் டஸ் நாட் டச். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுனா டச் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுடா. ஸோ லேபர் வரும்போது அந்த அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் லேபரை தொடுறது. இங்கே கேப்பில் சொல்லும் போது கேப்பில் மட்டும் பர்டிகுலராக தொடுறது. ஆனால் அதை தவிர மற்ற கோடை வந்து அது என்ன பண்ணல, ஒய்-ஆக்சிஸ் தொடுற கோடு எக்ஸ்-ஆக்சிஸை தொடலை, எக்ஸ்-ஆக்சிஸ் தொடுற கோடு வந்து ஒய்-ஆக்சிஸை தொடலை. ஓகேவா. இதுதான் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நீங்கள் இண்டிஃபரண்ட் கர்வ்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இண்டிஃபரண்ட் கர்வ் ஐசோகான் கர்வோட ப்ராப்பர்ட்டிஸும் ரெண்டும் சேமாக ஒரே மாதிரியே தான் இருக்குது. டயக்ராம் தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். டயக்ராம் பொறுத்தவரையில் என்ன இருக்கும், கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அதை மட்டும் பார்த்தோம்னா சேம், நம்ம அப்படியே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ ரீட் ஒன்ஸ் அகெயின், ரீட் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ இண்டிஃபரண்ட் கர்வ் ஆகட்டும் சரி, ஐசோகான் கர்வ் ஆகட்டும் சரி, ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா. ஒன்று ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான் கர்வ் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இண்டிஃபரண்ட் கர்வ்.
அட்லீஸ்ட் நீ டயக்ராம் சரியாக போட தெரியலைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் ஒன்று. சரி, நீ 2 ப்ராப்பர்ட்டிஸு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிஸை கரெக்டாக எழுதிட்டால் போதும். டயக்ராம் நீ எழுதலாம் சரி எழுதலாம் சரி, அட்லீஸ்ட் நீ எழுதுகிற ப்ராப்பர்ட்டிஸ்க்காச்சும் அவங்க மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா? தேங்க்யூ. We will meet in the next class with some other topic. Thank you.